Hello students, நம்ம permutations and combinations lecture இன்னைக்கு கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு lecture 3 பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல permutationனா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல permutationல சில ஸ்பெஷல் கேசஸ் இருக்கு, அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். அதில் அப்புறம் சம் சால்வ் பண்ணலாம். சரியா? சரி, முதல்ல permutationனா என்னன்னு பார்த்தோம். ரைட், நம்ம கிட்ட permutationனா நம்மகிட்ட n திங்ஸ் கொடுத்துருவோம் இருக்கும், அதை 6 பிளேசஸ்ல அரேஞ்ச் பண்ணுவோம். கரெக்டா? அதுக்கு ஃபார்முலா வந்து என்பிஆர்னு பார்த்தோம். அது வந்து n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். கரெக்டா? இப்போ அதுலேயே ஒரு ஸ்பெஷல் கேஸ் என்னன்னா, இதில் நம்ம எப்படி பார்த்துருப்போம்னா, இப்போ 6 பிளேசஸ் இப்படி இருக்குன்னா, இங்கே வந்து n ஐட்டம்ஸ் வரும். இங்கே ஒரு ஐட்டம் மாட்டுப்பை ஆகிட்ட அப்புறம் செகண்ட் பிளேஸில் n-1 ஐட்டம்ஸ் தான் பாசிபிள்னு பார்த்துருப்போம். கரெக்டா? ஆனால் இப்போது லைக் உங்களுக்கு இருக்கிற 6 பிளேசஸ்லையுமே n ஐட்டம்ஸும் பாசிபிள்னா என்ன பெர்முடேஷன் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா? அது பேர் தான் the number of permutation of n different things taken r at a time. இது permutationல இப்படி தான் வரும். when each thing may be repeated any number of times is n power r. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட பென்சில்ஸ் இருக்கு, 10 டைப்ஸ் ஆஃப் பென்சில் இருக்கு. ஆனால் உங்ககிட்ட குவான்டிட்டி எவ்வளோ வேணா இருக்கு. லைக் எவ்வளோனா லைக் 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு டைப்லையும் 100 பென்சில்னு நீங்கள் 1000 பென்சில் வச்சுன்னு இருக்கீங்க. இப்போ 5 பீப்புளுக்கு நீங்கள் வந்து பென்சில்ஸ் தரணும். அப்படி தரும்போது என்ன ஆகும்னா, உங்ககிட்ட தான் 10 டைப்ஸ் ஆஃப் பென்சில்ஸ் ஒன்று நிறைய இருக்குல்ல. நீங்கள் ஒருத்தருக்கு அந்த 10 டைப்பில் எதனா ஒன்று தரலாம், இன்னொருத்தருக்கும் அந்த 10 டைப்லேருந்து ஒன்று தரலாம். உங்ககிட்ட 10 டைப்பில் ஒரு பென்சில் இருக்குன்னா தான் நீங்கள் வந்து ஒருத்தர் 10 கொடுத்துட்டு இன்னொருத்தர் 9 தருவீங்க. ஆனால் உங்ககிட்ட குவான்டிட்டி அதிகமாக இருக்குல்ல, அதனால நீங்கள் எல்லாருக்குமே அந்த 10 டைப்லேருந்து எதனா ஒன்று தரலாம். அப்போ 10 ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு 10 பாசிபிலிட்டி, செகண்ட் ஒருத்தருக்கும் 10 பாசிபிலிட்டி, தேர்ட் வர்றவருக்கும் 10 பாசிபிலிட்டின்ட்டு எல்லாருக்குமே n பாசிபிலிட்டிஸ் வரும். அப்போ அது என்ன ஆகும்னா 10 பவர் 5 ஆகும் நம்பர் ஆஃப் வேஸ். அதே ஜென்ரலைஸ் பண்ண என்ன வரும் சொல்லுங்க, n திங்ஸ் இருக்கு, அதை வந்து 6 பீப்புளுக்கு தரும். அப்போ நம்மளுக்கு n எத்தனை வாட்டினா ரிப்பீட் ஆகலாம்னா அது வந்து n பவர் r வேஸ். ஓகேவா? அதுதான் இந்த தேரம். இப்போ இதில் சம் பார்க்கலாமா? ஓகே. A person has to choose 3 digits from the set of the following 7 numbers to make a 3-digit number. அதாவது நம்ம கிட்ட 7 நம்பர் இருக்கு. அப்போ என்னோட வேல்யூ என்ன? 7. என்னென்ன நம்பர்னா 1 2 3 4 5 6 and 7. இந்த 7 நம்பர்ல நம்ம வந்து ஒரு 3-digit நம்பர் ஃபார்ம் பண்ணோம். 3 digitனா எத்தனை பிளேஸ் இருக்கும்? 3 பிளேஸ் இருக்குமா? இது வந்து பிளேஸ் 1 2 3ன்ட்டு, அப்போ ஆரோட வேல்யூ வந்து 3. how many different arrangements of the digits are possibleனு கேட்குறாங்க. அதாவது எத்தனை நம்பர் உங்களால் 3-digit நம்பர் கொடுத்துருக்க 7 நம்பர் வச்சு பண்ண முடியும்னு கேட்குறாங்க. இப்போ நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 பிளேசஸில் இந்த கொடுத்துருக்க நம்பரில் 123 வரலாம், 456, 127, இல்லை ரிப்பீட்டேஷன் 122வும் வருமா? 122வும் நம்ம இங்கே கொடுத்துருக்க டிஜிட்ஸ் வச்சு பண்ணலாம் தானே? கரெக்டாக? வித்தவுட் ரிப்பீட்டேஷன் சொன்னால் தான் நீங்கள் இதை எடுக்க முடியாது. ஆனால் இங்கே வித்தவுட் ரிப்பீட்டேஷன் எதுவும் சொல்லாததுனால 122வும் எடுத்துக்கலாம், 222வும் எடுக்கலாம், 333 எடுக்கலாம். ஆனால் 448 எடுக்கலாமா? கிடையாது. ஏன்னா 8 வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லை உங்களுக்கு. சரியா? அதனால் இது வந்து கிடையாது. அப்போது எனக்கு ஃபஸ்ட்டு பிளேஸில் 7 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 7 நம்பரில் எதனா ஒன்று வரலாம். ரெண்டாவது பிளேஸ்லையும் எனக்கு 7 பாசிபிலிட்டி இருக்குது. மூணாவது பிளேஸ்லையும் எனக்கு 7 பாசிபிலிட்டி இருக்குது. கரெக்டா? அப்போது முன்னாடி பார்த்தாலும் தேரம் அதுபடி பார்த்தா எனக்கு நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் 3-digit நம்பர் பார்த்தோம்னா
7 பவர் 3. n வந்து 7 r 3. ஆன்சர் வந்து 343. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்து பார்க்கலாம். அடுத்து என்னன்னா permutations when all objects are not distinct. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம மேலேயே ஒரு சம் பார்த்தோம்ல, 1 2 3 4 5 6 7. நம்மளுக்கு n ஆப்ஜெக்ட்ஸ் தராங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாத்துலேயுமே இந்த எண்ணுமே நம்ம டெஃபினிஷன்லேயே சொல்லியிருப்போம், n டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அப்படின்னா உங்களுக்கு இதில் ரிப்பீட்டேஷன்ஸ் எதுவும் இல்லை. கரெக்டா? இன்கேஸ் சிலது வந்து ரிப்பீட் ஆகுதுன்னா இந்த ஃபார்முலா என்ன ஆகும் அப்படின்றது தான் நம்மளுக்கு இருக்க ஃபார்முலா. அதாவது என்சிஆர்னு இருக்குல்ல, அந்த ஃபார்முலா வந்து என்ன ஆகும் தான் இப்போ பார்க்க போகிறோம். சரியா? சாரி, என்சிஆர் இல்லை, என்பிஆர்னு இருக்கு. சாரி. சரி, இப்போது அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்களுக்கு நான் வந்து ஒரு வேர்டு தரேன். என்ன வேர்டுனா, மேத்ஸே எடுத்துப்போம். மேத்ஸ்ன்ற வேர்டு இருக்கா, இதெல்லாம் 5 லெட்டர் இருக்கு. இந்த 5 லெட்டர் யூஸ் பண்ணி, லைக் இந்த 5 லெட்டர் தான் யூஸ் பண்ணோம், உங்களால் எத்தனை வேர்ட்ஸ் செய்ய முடியும்னு கேட்பாங்க. ப்ளஸ் இந்த ஒரு லெட்டரை ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும், அதுவும் கண்டிஷன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மொத்தம் 5 லெட்டர் இருக்கனால 5 லெட்டர் வேர்ட் தான் பாசிபிள். கரெக்டாக? ஃபஸ்ட்டு பிளேஸில் 5 வரலாம், செகண்ட் பிளேஸில் 4 வரலாம். அதாவது இங்கே ஒரு லெட்டர் வந்துச்சுன்னா அடுத்த பிளேஸ்க்கு 4 பாசிபிலிட்டி தான் இருக்கும். அந்த மாதிரி குறைஞ்சனே இங்கே 2 வரும், இங்கே 1 வரும். டோட்டலாக 5 ஃபேக்டோரியல் சொல்லுங்க. இது என்னது? 120. கரெக்டாக? இன்கேஸ் இன்னொரு இது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் ரூம்னு ஒரு வேர்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரூமுன்ற வேர்டில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இதோட டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் சொல்கிறேன் பாருங்க. ஒன்று எனக்கு ஓஆர்ஓஎம்னு வரலாமா, நானே அரேஞ்ச் பண்ணுறேன் டிஃப்ரெண்ட்டாக. ரெண்டாவது ஓஓஆர்எம்னு வரலாம். மூணாவது ஓஓஎம்ஆர்னு வரலாமா. இப்போது எனக்கு இந்த இந்த ஓ சேமா, நான் இதை சேம்ன்றதுனால நான் வெறும் 4 ஃபேக்டோரியல் போட்டால் எனக்கு தப்பாயிடும். ஏன்னா எனக்கு 2 இது வந்து சேம். அதாவது நான் இப்போ இதுக்கு 1 2ன்னு சும்மா நம்பரிங் தரேன்னா, எனக்கு O1 ஆர் O2 எம்மும் O2 ஆர் O1 எம்மும் சேம் தான். இது ரெண்டுமே சேம். அப்போ எனக்கு இந்த மாதிரி O1 O2 பிளேஸ் மட்டும் சேஞ்ச் ஆச்சுன்னா எனக்கு 2 வாட்டி ரிப்பீட் ஆகும், ட்வைஸ் வரும். கரெக்டாக? இதெல்லாம் நம்ம டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது இந்த ஆர் ஒரு வாட்டி, ஆனால் 2 வாட்டி ஓ இருக்கு. அதனால எனக்கு டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்ட் ரிப்பீட் ஆகுது. இதனால நம்மளோட பெர்முடேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் ஆஃப் n ஆப்ஜெக்ட்ஸ் வேர் p ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஆஃப் த சேம் கைண்ட் அண்ட் ரெஸ்ட் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட். மேலே எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, n ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ROOMனு n ஆப்ஜெக்ட்ஸ்னா 4ன்னு வச்சுப்போம். அதில் p ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் சேம் கைண்ட். இதில் 2 சேமாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இதில் p = 2, 4ன்றது n. சரியா? அப்போது அதோட டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பெர்முடேஷன் பார்த்தோம்னா ஃபார்முலா வந்து n ஃபேக்டோரியல் பை p ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல். இதுக்கு இன்னும் சிம்பிளாக எக்ஸாம்பிள் பார்த்தா JEEன்னு எடுத்துப்போம். இந்த JEEல n வந்து நம்மளுக்கு 3, p வந்து 2. கரெக்டாக? ஏன்னா E வந்து வந்து 2 வாட்டி ரிப்பீட் ஆகுது. அப்போது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் வந்து n ஃபேக்டோரியல் பை p ஃபேக்டோரியல், அது வந்து 3 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3யா? இப்போது நான் இதை சும்மா ரீஅரேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஒன்று இது JEEன்னு இருக்கலாம், இல்லை EJEன்னு இருக்கும், இல்லை EEJன்னு இருக்குமா? கரெக்டாக? இந்த 3 தான் பாசிபிள். அதே நம்மளுக்கு வேறு 3 லெட்டர் எடுத்தால், இப்போ COW எடுத்தால் எனக்கு COW இருக்கலாம், இல்லை CWO, இல்லை WCO, இல்லை WOC, இல்லைன்னா என்ன இருக்கலாம், OWC, OCW. இந்த மாதிரி எனக்கு 6 வரும் மற்ற 3 லெட்டரில். ஆனால் இந்த மாதிரி ரிப்பீட்டேஷன் இருந்தால் எனக்கு டிஸ்டிங்க்டாக இல்லாமல் லைக் நம்மளுக்கு வர
லெட்டரே ரிப்பீட் ஆனால் எனக்கு பாசிபிலிட்டிஸ் குறையுது இல்லை, அதுக்கு தான் இந்த ஃபார்முலா n ஃபேக்டோரியல் பை p ஃபேக்டோரியல். சரி, இப்போ ரூமில் ஒரு லெட்டர் மட்டும் ரிப்பீட் ஆகுது. இன்கேஸ் எனக்கு இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, என்ன வேர்டு எடுத்துக்கலாம்னா, நான் சயின்ஸ் எடுத்துக்கிறேன். சயின்ஸில் பார்த்தீங்கன்னா இ 2 வாட்டி வருது, சி 2 வாட்டி வருது கரெக்டா. அப்போ இந்த மாதிரி இன்னொரு வேர்ட் பார்த்தா மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துப்போம். மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தா எனக்கு எம் 2 வாட்டி வருது, ஏ 2 வாட்டி வருது, டி 2 வாட்டி வருது. இந்த மாதிரி ஒரே ஆப்ஜெக்ட் மட்டும் ரிப்பீட் ஆகாம டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகும். அது ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா ஆகும்ல, அதுக்கு தான் இந்த தியரம் 4. தியரம் 4 என்ன சொல்றாங்கன்னா, தியரம் 4 என்ன சொல்றாங்கன்னா, இப்போ எனக்கு n ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, அதில் p1 ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு கைண்ட், அதாவது இங்கே பார்த்தீங்களா m ஒரு கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்னா அது 2 வாட்டி வருது, a ஒரு ஆப்ஜெக்ட்னா அது 2 வாட்டி வருது, t ஒரு ஆப்ஜெக்ட்னா 2 வாட்டி வருது. அந்த மாதிரி p2லாம் செகண்ட் கைண்ட், pkலாம் கேத் கைண்ட்னா எனக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பெர்முடேஷன் என்னன்னா அதோட ஃபார்முலா n ஃபேக்டோரியல் பை p1 ஃபேக்டோரியல், p2 ஃபேக்டோரியல், p3 ஃபேக்டோரியல், so on pk ஃபேக்டோரியல். இப்போ மேத்தமெட்டிக்ஸ் ஆன்சர் பார்க்கலாமா? மேத்தமெட்டிக்ஸ் ஆன்சர் என்ன வரும்னா, மேத்தமெட்டிக்ஸ் ஆன்சர் என்னன்னா, இப்போ மேத்தமெட்டிக்ஸில் எத்தனை லெட்டர் மொத்தமாக இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ எனக்கு 11 ஃபேக்டோரியல் பை m 2 வாட்டி ரிப்பீட் ஆகுதா, m ஒரு கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் 2 வாட்டி ஆகுது, a 2 வாட்டி, t 2 வாட்டி, மீதியெல்லாம் ஒரு வாட்டி தான் இருக்கு. அப்போ எனக்கு இதுதான் ஆன்சர், இதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெர்முடேஷன். ஓகேவா? ரிப்பீட்டடாக உங்களுக்கு n ஆப்ஜெக்ட்ஸில் ரிப்பீட்டேஷன் இருக்குன்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுவோம். லைக் இதில் நம்ம எல்லா லெட்டரையும் யூஸ் பண்ணுவோம். லைக் 6 லெட்டர்ஸ் எடுத்தால் அதுக்கு வேறு மாதிரி வரும், அது அப்புறம் பார்க்கலாம். லைக் நம்மளுக்கு கொடுத்துருக்க n லெட்டர்ஸ் இல்லை n ஆப்ஜெக்ட்ஸுமே யூஸ் பண்ணி நம்ம பெர்முடேஷன் பண்ணால் இதுதான் ஃபார்முலா. சரி, இதில் இப்போ ஒரு சம் பார்ப்போம். ஓகே, find the number of permutation of the letters of the word Allahabad. ஃபர்ஸ்ட் அலகாபாத்ல எத்தனை லெட்டர் இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 9 லெட்டர்ஸ் இருக்கு. அப்போ n வேல்யூ எனக்கு 9. இப்போ இதில் ரிப்பீட்டட்லாம் பார்க்கணும். ஏ ரிப்பீட் ஆகுது, அப்புறம் எல் ரிப்பீட் ஆகுதா, ஏ 2 வாட்டி வருது, எல் 2 வாட்டி வருது, சாரி ஏ 4 வாட்டி வருது, எல் 2 வாட்டி, ஹெச் ஒரு வாட்டி, பி ஒரு வாட்டி, டி ஒரு வாட்டி. இதெல்லாம் ஆட் பண்ணால் எனக்கு 9 வருதா, வருது. அப்போனா எனக்கு ஃபார்முலா என்ன, n ஃபேக்டோரியல் பை p1 ஃபேக்டோரியல், p2 ஃபேக்டோரியல், ஸோ ஆன் pk ஃபேக்டோரியல். அப்போ எனக்கு நம்பர் ஆஃப் permutations equal to 9 factorial by 4 factorial 2 factorial. இந்த 1 factorial தான் 1 தான், அதனால் அது எழுத தேவையில்லை. 9 factorial என்ன, 9 8 7 6 5 into 4 factorial, கீழே ஒரு 4 factorial into 2 factorial. இந்த 4 ஃபேக்டோரியலும் இந்த 4 ஃபேக்டோரியலும் கேன்சல் ஆகிடும். இப்போ இது 3s are 9 8 56 56 7 15. இது வந்து 56 into 105 56 பண்ணால் இது வந்து 630, இது வந்து 525,
508888. ஆன்சர் வந்து 5880 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்க அலகாபாத்ல இருக்க லெட்டர்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ அடுத்த சம் பார்க்கலாமா? இந்த சம் பாருங்க. இதுல என்ன சொல்றாங்க? In how many ways 6 children can be arranged in a line such that two particular children of them are always together? அதாவது ரெண்டு கேஸ் இருக்கு, இதுல ரெண்டு சப்டிவிஷன் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு பர்டிகுலர் சில்ட்ரன் எப்பவுமே கூட இருக்கணும்ன்றாங்க. சரி, நம்ம இப்போ 6 children எடுத்துப்போம். 1 2 3 4 5 6. நம்ம 6 children 1 2 3 4 5 6 எடுத்தா எனக்கு இப்போ என்ன சொல்றேன்னா, இதுல ஏதோ ரெண்டு சில்ட்ரன் மட்டும் எப்பவுமே கூட இருக்காங்க. அது எந்த ரெண்டுன்னு தேவையில்ல, நம்மளே ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 2 and 3 எப்பவுமே லைன்ல நிற்க வைக்கும்போது ஒன்னா இருக்கணும்ன்றாங்க. அதாவது எப்படி இருக்குன்னா, ஒன்று 1 2 3 4 5 6ன்னு இருக்கலாம், இல்லை 4 3 2 5 6 1ன்னு இருக்கலாம், இல்லை 4 2 3 5 6 1ன்னு இருக்கலாம். ஆனால் எப்படி இருக்கக்கூடாதுன்னா 4 1 2 5 6 3. இப்போ 2ம் 3ம் டூகெதர் இல்லை, நாட் டூகெதர். பார்த்தீங்களா? இது இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்கலாம், டூகெதர் டூகெதர் டூகெதர். புரியுதா? இப்போ அப்போ என்ன கேஸ் வரும்னா, நான் இவங்க ரெண்டு பேரையும் லைக் சிங்கிள் யூனிட்டாக எடுத்துக்கிறேன். 2 3 ஒன்னா எடுத்துக்கிறேன், லைக் ஒரு ஆப்ஜெக்டா இதை எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு மொத்த ஆப்ஜெக்ட்ஸ் என்ன ஆகும்? இனிஷியலாக என் வேல்யூ எனக்கு வந்து 6. ஆனால் நான் இதை ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணேன், ஏன்னா அவங்க ஒன்றா தான் இருக்காங்க எல்லா பிளேஸ்லையும். ஒன்றா இருக்கிறதுனால நான் இது ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிறேன். அப்போ n வந்து 5 ஆகிடுமா? இது 1, இது ஒரு ஆப்ஜெக்ட் 2, இது 3 4 5. n 5 ஆயிடுச்சு. இப்போ அரேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும்? எனக்கு நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னன்னா 5 ஃபேக்டோரியலா, அதாவது n 5 பேரை 5 இடத்துல நான் அரேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுப்போம். அப்போ எனக்கு 5p5 வரும் இன்ட்டு. இப்போ என்ன ஆகும்னா, நான் இந்த 5 யூனிட்டாக இவங்களை 5 ஆப்ஜெக்டாக எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஆனால் நம்ம இந்த கேஸே பாருங்களேன், இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்தது இது ரெண்டும் சேம் தான். ஒரே டிஃப்ரென்ஸ் என்னன்னா 2 3யோட பொசிஷன் மட்டும் மாறும். ஆனால் இது ரெண்டுமே கரெக்டான கேஸ் தான். இப்போ நம்ம ஒரே வாட்டி இதை ஒரு ஆப்ஜெக்டா எடுத்தா 2 3ன்னு தான் எடுக்கிற மாதிரி அர்த்தம். நம்மளுக்கு 3 2வும் இப்படி எடுக்கிற மாதிரி வேணும்னா நம்ம இவங்க ரெண்டு பேரையே ஆப்ஜெக்ட் உள்ளேயே நம்ம அரேஞ்ச் பண்ணோம். 2 3ன்னு எடுக்கலாம், இல்லை 3 2ன்னு எடுக்கலாம். ரெண்டு பேரை ரெண்டு பிளேஸ்ல அரேஞ்ச் பண்ணதுக்கு 2 ஃபேக்டோரியலா, அதாவது 2p2, அது வந்து 2 ஃபேக்டோரியல். அப்போ 5p5 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் தான் இதோட ஆன்சர். இது வந்து 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல், 120 இன்ட்டு 2. அதோட ஆன்சர் 240. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் புரியுதா? அதாவது ரெண்டு பேர் ஒன்னா இருக்கணும். ஒன்னா இருக்கிறதுனால அவங்கள ஒரே ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டா எடுத்துக்கிறோம். சிங்கிள் ஆப்ஜெக்டா எடுத்த அப்புறம் நம்மளோட என் வேல்யூ குறையும். லைக் இனிஷியலா 6 இருந்தது 5 ஆயிடும். ஆனா அவங்க ஒரு ஆப்ஜெக்டா எடுக்கும் போதே அவங்க வந்து லைக் 3 2ன்னு வரலாம், இல்லை 2 3ன்னு வரலாம். அதனால அது ஒரு ரெண்டு கேஸ் வரும். அதனால ஃபைனல் ஆன்சர் வந்து 5p5 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல், அது வந்து 120 இன்ட்டு 2 240. இப்போ என்ன சொல்றாங்கன்னா 2 3 ஒன்னா வரவே கூடாதுன்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்த கேஸ் எல்லாத்துலயும் 2 3 ஒன்னா வந்துட்டாங்க. இப்போ 2 3 ஒன்னா வரவே கூடாது. நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் so that no particular children are together.
no particular children are together. ஓகேவா? no particularல two particular children are never together. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்னா, நான் சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு நான் மொத்தமாக அவங்கள அரேஞ்ச் பண்ண 6 பேரையுமே அரேஞ்ச் பண்ணேன். என்ன வேஸ் 6p6 அது வந்து 6 ஃபேக்டோரியல். இப்போது இவங்க 2 பேரும் ஒன்றா வர கேஸ்லாம் இதில் வந்து மைனஸ் பண்ணிட்டா எனக்கு இவங்க 2 பேரும் ஒன்றா இல்லாத கேஸ் கிடைச்சிருமா? கரெக்டாக? அதாவது 6p ஃபேக்டோரியல் மைனஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் சம்மில் வந்து ஆன்சர் 240 மைனஸ் பண்ணிட்டா எனக்கு இதோட ஆன்சர் வந்துடுமா? கரெக்டா? மொத்தமா 6 பேரையும் அரேஞ்ச் பண்ண என்ன வேல்யூ மைனஸ் அவங்க 2 பேரும் ஒன்னா வந்தா என்ன வேல்யூ? அவங்க 2 பேரும் ஒன்னா வரது இந்த இத்தனை டைம்ஸ் தான் 240 கேசஸ்ல தான். அப்போ நான் அது டோட்டல் வேல்யூல இருந்து எடுத்துட்டா அவங்க ஒன்னா வரலன்னு அர்த்தம்ல. அதுதான் இங்க பண்ண போறோம். அப்போனா இங்க என்ன ஆன்சர்னா 6p6 மைனஸ் ஒன்னா வராத கேஸ் என்ன 5p5, அதாவது அவங்க ஒரு யூனிட்டா எடுத்துட்டோம். அப்போ எனக்கு ஆன்சர் வந்து 6p6 720 மைனஸ் 240. இப்போ என்ன வரும்? அது எனக்கு 480 வரும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். லைக் அவங்கள ஒன்றா வரலாம், இல்லை ஒன்றா வராமல் இருக்கலாம். ஒன்றா வரத்தை நம்ம ஃபர்ஸ்ட் சம்மில் கண்டுபிடிச்சோம். ஒன்றா வரக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். சரியா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு வேர்டு தரேன், அதோட பெர்முடேஷன் என்னன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன வேர்டுனா மிசிசிபி. இந்த வேர்டுக்கு நம்பர் ஆஃப் பெர்முடேஷன்ஸ் வேணும். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க தெரியும்ல? யூஸ் பண்ணி எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோ, இன்னைக்கு லெக்சர் அவ்வளோதான். அடுத்த லெக்சரில் திரும்பி பெர்முடேஷன்ஸே பார்ப்போம். சரியா? தேங்க்யூ.